சமீபத்தில் இளைய தளபதி விஜய் விருகம்பகத்தில் இருக்கிற கேப்டன் விஜயகாந்தோடைய இல்லத்தில் போய் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் போய் சந்திச்சார். அது மட்டும் இல்லாமல் அங்கே விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் போய் மாலையும் அனுபவிச்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் எதற்காக அங்கே சென்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கோட் படத்தில் விஜயகாந்த் இருக்காரு, இல்லைங்க அவர் இல்லை அப்படின்னு பல சர்ச்சைகள் இதில் இருந்துச்சு. பிரேமலதா விஜயகாந்த் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் அவரை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. அதே சமயத்தில் இதுவரைக்கும் அந்த படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து என்கிட்ட வந்து கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் கேப்டனை உருவாக்குவதற்கு அனுமதி வாங்கவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போ போய் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அங்கே விஜயகாந்த் அவருடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பில் அவருக்கு ஒரு கடமையும் முடிச்சிருக்காரு. விஜய்க்கு வந்து ஒரு கடமை அப்படின்னா செந்தூரபாண்டி படத்தின் மூலம் தனக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தவர் தான் விஜயகாந்த். அவருக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு. அந்த நன்றி கடனை எப்படி செலுத்துவது அப்படின்ட்டு அவர் யோசிக்க இருக்கும்போது தான் அந்த இடத்துல சண்முக பாண்டியனுக்கு தன்னுடைய படத்தில் தனக்கு தம்பியாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவிக்கிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்றைக்கி விஜய் கேப்டனுடைய இல்லத்தில் போய் சந்தித்த அந்த விவரத்தை வந்து பார்த்துருவோம். பல மாதங்களுக்கு முன்னாடி கோட் படத்தில் விஜய் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்த போகிறோம், அதாவது படத்துடைய கிளைமேக்ஸில் வரப்போகிறாரு, அவர் வரப்போறே வந்து ஒரு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் வந்தாலும் அவர் தான் ஒரு திருப்ப முனையாக அந்த படத்தில் இருப்பார் அப்படின்னு பல பேர் பேசிக்கிருந்தாங்க. அதை வந்து முன்னாடி வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொன்னாங்க, பிரச்சாரத்தில் சொன்னாங்கன்னு சொல்லலாம். பிரச்சாரத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு, கேப்டன் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இது ஒரு தேர்தல் முடிந்தவுடன் அதுக்கான அனுமதி தரப்படும் அப்படின்னாங்க. அப்புறம் சில நாள் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் வந்து வெங்கட் பிரபு வந்து என்கிட்ட வந்து அனுமதி எதுவும் வாங்கலை, அதை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எல்லோருக்கும் வந்து அந்த கோட் படத்தில் விஜயகாந்த் இருக்காரா, கேப்டன் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு பல சந்தேகங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதே இது இப்போ வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறத வந்து நிஜமாக இருக்குன்னு சொல்லலாம். படம் பிடிப்பு ஃபுல்லாக முடிஞ்சு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த சமயத்தில் அந்த படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபுவும் விஜய் தயாரிப்பாளர் இவங்க எல்லாரும் போய் கேப்டனுடைய இல்லத்தில் போய் அதுவும் வந்து பிரேமலதா விஜயகாந்தை பார்த்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நன்றி மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 2 விஷயத்தையும் பண்ண போனவங்க அந்த இடத்துல கேப்டனுடைய மகன்களான சண்முக பாண்டியன்ட்டையும் நல்லா பேசிக்கிட்டு பேசுகிறவங்க என்ன ஆகுதுனாக்க அங்கே சில கோரிக்கைகள், அதாவது பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் என்ன ஆச்சுனாக்க இவங்க நன்றி தெரிவித்தாங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதில் வந்து அவருக்கு செந்தூரபாண்டி படத்தில் மூலம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு லைஃப்பை கொடுத்தாரு விஜயகாந்த். அதாவது அந்த படத்தில் வந்து சம்பளக்கம் வாங்காமல் நடித்தார். அவருடைய தந்தையான சந்திரசேகர் போய் கேட்டுக்கொண்டதின் பேரில் வந்து அந்த படத்தில் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்தாரு. அதனால் அதோடைய உதவிக்கான பிரதிபலன் வந்து இவர் கொடுக்கணும், அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால சண்முக பாண்டியனை தனக்கு தம்பியாக வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அதாவது அடுத்த படம் வந்து விஜய்க்கு வந்து தம்பியாக சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பரவிக்கிருக்கு. இன்னைக்கு வந்து கோட் படத்தில் கேப்டன் இருப்பது நிஜம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ அடுத்த படத்தில் கேப்டனுடைய மகனான சண்முக பாண்டியன் வந்து தம்பியாக விஜய்க்கு தம்பியாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. இதன் மூலம் என்னன்னாக்க அடுத்து கட்சி அமைக்க போகிறாரு விஜய். இன்னும் 2-3 நாளில் வந்து கொடியும் வந்து அறிவிக்க போகிறாரு. அடுத்து கட்சி மாநாடு நடக்கும் போது கொள்கையில் அறிவிக்க போகிறாங்க. அடுத்து 2026 தேர்தலையும் சந்திக்க போகிறார். இந்த சமயத்தில் வந்து அவர் தேமுதிகவுடைய நெருக்கத்தை பார்க்கும்போது அவருடைய நெருக்கத்தினால என்ன ஆகும்னாக்க அடுத்த முறை இவர் கூட்டணிக்குள்ள தேமுதிக வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு முன்னாடி கேப்டன் இருந்த சமயத்திலேருந்தே ஒரு நட்பு ரீதியிலே இருக்கார். எந்த விதமான ஒரு பகையோ எதுவுமே கிடையாது. கேப்டன் குடும்பத்துக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு ரீதி அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அதனால்
இனி அடுத்து வரும் தேர்தலில் வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லலாம். நான் கட்சி தொடங்க போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அடுத்து தேர்தல் வரும்போது கூட்டணிக்குள்ளேயும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதனால் என்ன ஆகும்னாக்கா கூட்டணிகள் மாறும். அதிமுகவோட கூட்டணிகள் மாறும், திமுகவோட கூட்டணிகள் மாறும். சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, இப்போ விஜய் ஒரு பக்கம் வராரு. இந்த விஜய் வந்து ஒரு பயணம், அதாவது கேப்டன் வீட்டுக்கு போன பயணம் 2-3 விஷயங்கள் ஒரே கல்ல 1 மாங்காய் 2 மாங்காய் மாதிரி 3 மாங்காய் 4 மாங்காய் அடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நன்றி தெரிவிக்க போயிருக்கிறார், ஆசீர்வாதம் பண்ண போயிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க அவர் அடுத்த ஒரு தேர்தல் சமயத்தில் வந்து தனக்கு ஆதரவையும் தேமுக கேட்டுக்க போயிருக்கலாம். அடுத்த ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க தனக்கு உதவி செய்த கேப்டன் குடும்பத்துக்கு ஒரு நாமும் ஒரு உதவி செய்வோம், உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம பிரதிபலன் செய்வோம். ஏன்னா அடுத்து வந்து அவர் சினிமா துறையை விட்டு விலகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிருக்காரு. இந்த கடைசி திரைப்படத்தில் அவருக்கான ஒரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அந்த போன அந்த பயணத்தில் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேப்டனுடைய வீட்டு பயணத்தின் மூலம் அவர் ஒரு புது ஒரு கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டுக்காருன்னு சொல்லலாம். தேமுதிக அடுத்து விஜயோட கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி அடுத்த படத்தில் சண்முக பாண்டியன் நடிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்த் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்பா உறுதி செய்யப்பட்டுட்டாங்க, டீசரில் வரல. இப்போ டீசர் வந்து கோர்ட்டுடைய டீசர் விட்டாங்க, டீசரில் ஏன் வரல அப்படின்னா எல்லோருக்கும் எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. ஒரு படத்தில் வந்து டீசரில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் இந்த கேப்டன் இருக்காருன்னு சொல்லி அவருடைய முகத்தை காட்டிட்டா வார எதிர்பார்ப்பை விட படம் பார்க்கும்போது திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து கேப்டன் உடைய ஏஐ தொழில்நுட்பம் வரும்போது இன்னும் அந்த படத்தை பார்த்துக்கிற எல்லா ஆடியன்ஸுகளுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு உந்துதலை கொடுக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதை மறைமுகமாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நன்றி சொல்வதன் மூலம் வந்து எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு. இதே படத்தில் டீசரில் விஜய் வந்து சிறு வயதில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஒரே ஒரு சீன் தான், நிறையா சீன் கிடையாது, ஒரே ஒரு சீன். அந்த ஒரு சீனுக்கு வந்து விஜய் எந்த மாதிரி வருவார், விஜய் அந்த படத்தில் ஏதாவது உருவத்தை மாற்றிருக்காங்களே எப்படி வருவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு கலப்பின மாதிரி அந்த படத்தில் விஜயகாந்த் இருக்காரா, எப்படி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இதை வந்து மறைமுகமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த மறைமுகத்தை வந்து இவங்க நன்றி சொன்ன போன விஷயத்தினால வந்து இன்னைக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கு.